மெரினா லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. தற்போது கிடைத்த முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மெரினா லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு திரும்பப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றிக் கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. வழக்கு திரும்பப் பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மனுவை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கு தற்போது தள்ளுபடியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல் அவர்கள். சக்திவேல், மெரினா லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றின கூடுதல் விவரங்களை தற்போது பகிரலாம். நிச்சயமாக. வணக்கம் கோகிலா. மெரினா லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரிய வழக்கு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மெரினா சாலை, அதாவது சென்னை மெரினா கடற்கரை கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரையிலான லூப் சாலையில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 2023 மற்றும் 2025 ஆண்டுகளில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இருப்பினும் ஆக்கிரமிப்புகள் தொடர்வதாக கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த ஆனந்த் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். அந்த மனுவில் லூப் சாலையை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்டுள்ள கடைகள், உணவகங்கள் உரிய அனுமதிகளை பெறாமல் இயங்கி வருவதாகவும் இதனால் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் உள்ள இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிட வேண்டும் எனவும் கோரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி SA தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆக்கிரமிப்புகளை அகற்றும்படி ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் எப்படி உத்தரவு பிறப்பிக்க முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள், எனவே பிறப்பித்த உத்தரவுகளை அமல்படுத்தாததால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்குத்தான் தாக்கல் செய்ய முடியும் என தெரிவித்தார். இதையடுத்து மனுவை திரும்ப பெறுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கோகிலா. தகவல்களுக்கு நன்றி சக்திவேல்.